பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்னும் முண்டாசு கவிஞனின் வரிகளை உயிர்ப்பிக்கும் வகையில் தனது வல்லமையால் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து மக்களுக்கான நன்மை பயக்கும் திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்தியா மட்டுமின்றி உலகமே வியந்து பார்க்கும் செயல்திறனோடு விளங்கியவர்தான் புரட்சி தலைவி ஜெயலலிதா. பெண்களுக்கான சம உரிமை என்பது அவரது ஆட்சியில்தான் செயல் வடிவம் பெற்றது எனலாம். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அனைத்து மகளிர் காவல் நிலையம். 1992 முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி தொடங்கிய அனைத்து மகளிர் காவல் நிலையம் என்பது இந்தியாவுக்கே முன்மாதிரியாக விளங்கியது என்றால் அது மிக அல்ல. செயின் போட்டு கூட ரோட்டில் நடக்க முடியாத அவல நிலையில் நம்ம இருந்தோம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அம்மா ஆட்சிக்கு வந்ததும் பெண்கள் எல்லாருமே சந்தோஷமாயிட்டாங்க. தலை நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தாங்க, கண்ணியமாக வாழ ஆரம்பித்தாங்க. அது ஏன்னா அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை கொண்டு வந்தது நம்ம அம்மா தான். அதனால் எவ்வளோ மக்கள் பயனடைஞ்சாங்க தெரியுங்களா? எவ்வளோ மக்கள், என்னென்ன விஷயம், நிறைய விஷயங்கள் அதில் சொல்லலாம். கணவன் திட்டினா கூட போய் அனைத்து மகளிர் காவல் நிலையம் உடனே போய் புகார் கொடுத்தாங்க. ஒரு மேலே ஒரு அடி விழுந்தால் கூட உடனே போய் காவல் நிலையத்தில் போய் என்னை அடிக்கிறான் என் புருஷன் தைரியமாக சொல்ல ஆரம்பித்ததே பெண்கள் அம்மா ஆட்சி காலத்தில் தான். சென்னை 1000 விளக்கு காவல் நிலையத்தில் முதலாக அனைத்து மகளிர் காவலர் தொடங்கி அதிகாரிகள் வரை அனைவருமே பெண்களாக நியமிக்கப்பட்டனர். இதன் மூலம் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான அஸ்திவாரம் போடப்பட்டது. இப்படி படிப்படியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் துவங்கப்பட இன்று சென்னையில் 31 காவல் நிலையங்களும் தமிழகம் முழுவதும் 222 காவல் நிலையங்களும் செயல்பட்டு வருகிறது என்றால் அது புரட்சி தலைவி போட்ட விதை. தமிழகம் முழுவதும் சுமார் 23,542 பெண் காவலர்கள் தற்போது பணிபுரிந்து வருகின்றனர். அம்மாவின் ஆட்சி காலத்தில்தான் மகளிர் காவல் நிலையங்களுக்கு தனித்தனியாக புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டன. பெண் காவலர்களுக்கான ஓய்வறை, பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளை விசாரிப்பதற்கான தனி அறைகள், கர்ப்பிணி போலீசார் ஓய்வெடுப்பதற்கு அறை என அனைத்து வசதிகளும் காவல் நிலையங்களில் செய்யப்பட்டன. மகளிர் காவல் நிலையங்களை அமைத்தது மட்டுமின்றி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றப்பிரிவு என காவல்துறையில் தனித்துறையை அமைத்து துணை ஆணையர் ஒருவரை நியமித்தவரும் புரட்சி தலைவி ஜெயலலிதா தான். மேலும் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க கூடுதல் காவல்துறை இயக்குநரையும் நியமித்தார். இதன் மூலம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து அவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட அதே நேரம் குற்றவாளிகளையும் உடனுக்குடன் விசாரித்து அவர்களுக்கு தண்டனையும் அவ்வப்போது வழங்கப்பட்டது. தாயுள்ளத்தோடு சிந்தித்ததால் தான் பெண்களின் பாதுகாப்பில் அதிக அக்கறையை செலுத்தி பெண்களுக்காக தனி காவல் நிலையம் துவங்கி மக்கள் மனங்களில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் ராம்குமார்.